Alright, இன்னைக்கு எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங், ஒரு ஃபோல்டபிள் போனோட அன்பாக்சிங். அதனால வேற நான் இருக்க போறது இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அர்ணவியை கூப்பிட்டுலாம். இது டூ மச். இட்ஸ் ஒன்லி மார்னிங். ஸ்டுடியோக்குள்ள வந்திருக்கனால இது போடணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் ஒரு பந்தாக்கு அதான் இங்க பண்ண மாட்டோம் நம்ம. சரியா? இங்க என்ன பண்ணுவோம்? அன்பாக்சிங், ஸ்ட்ரெயிட் அன்பாக்சிங்ஸ். ஓகே, ஃபோல்டபிள் ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ உன்னோட அபிப்பிராயம் என்ன? வாட் டு யூ திங்க் அபௌட் ஃபோல்டபிள் ஃபோன்ஸ்? விலை அதிகம் ஆச்சுண்ணே, 1.5 லட்ச ரூபா அதிகம் ஆச்சு. என்ன பண்றது? 1.5 லட்ச ரூபா. பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, இது வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் பிரைஸ்ல உனக்கு கிடைக்கும். 90,000 டெக்னோ ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபேண்டம் வி ஃபோல்ட். கரெக்டா சொல்லணும்னா 88,888. அவ்வளோ ரேட்டு கம்மியாவா? ஆனா இருந்தாலும் ஐபோன் வாங்கிடுவேன் 80,000 ரூபாய்க்கு. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சரியா? பார்த்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். உன்னோட ஒப்பீனியன் அபிப்பிராயம் சேஞ்ச் ஆகுதா இல்லைன்னா அதையும் பார்த்துடலாம். பாத்துறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் அர்ஷத், என்னோட பேர் அர்ணவ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட். சரி அர்ணவ், அன்பாக்ஸ் பண்ணு. பாக்ஸ்லாம் பெருசா பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி தான் வருமா எல்லாருக்குமே? கண்டிப்பா இல்ல ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் கூட பார்த்தனா, பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் கூட பார்த்தனா, இப்பலாம் சின்ன பாக்ஸ் தான். ஓபன் பரவாயில்ல. அதனால ஆனா வித்தியாசமா தரக்குதுண்ணே, வேற லெவல். பார்த்தனா இப்படி திறந்துனா வி ஷேப் வரும் பாரு. டெக்னோ ஃபேண்டம் வி ஃபோல்ட். ஆமா, எப்படிலாம் கண்டுபிடிக்கிற காட்டுறாங்க பாரு. சரி, ஃபோனை சைடுல வச்சிடலாம், பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திறந்து பாரு. இது பாரு, இதுக்குள்ள என்ன இருக்கா இல்லையான்னு. இதுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஒரு நிமிஷம். ஆல்வேஸ் லுக் அட் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எப்போ பாரு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லைண்ணே. பியாண்ட் தி எக்ஸ்ட்ராடினரி. இது சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. 12 மாதம் வாரண்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டெக்னோ 1 டைம் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடா வேற லெவல்ல. ஏன்னா ஸ்க்ரீன் மாற்றத்துக்கு எப்பவுமே ரேட் அதிகமாகும். கரெக்ட். தெரியாம அது ஃபோல்டபிள் ஃபோனில் இருந்ததுன்னா தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதுனா இவ்வளோதான் நான் கேஸு. ஆமாண்டா, இவ்வளோதான் கேஸு. பட் கேஸில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்தோன்னா, இது வந்து அந்த கிக் ஸ்டாண்ட் கேஸ். ஆனால் இதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன் கிக் ஸ்டாண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ டாக் அபவுட் தட். சரி, ஓகே. டைப் A to டைப் C கேபிள். ரைட். நான் அடுத்தது சார்ஜரு ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். 45 வாட் அவ்வளோதானா? பட் சார்ஜிங் வந்து 0 to 155 மினிட்ஸ்ல ஆயிருமா, which is okay. எனக்கு கேட்டா இவ்ளோ பெரிய பாக்ஸ் ஓகே, குட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜர் கொடுக்குறாங்களே, அதே பெரிய விஷயம். ஃபோனை பார்த்துடலாம். ஓகே, ஃபேண்டம் வி ஃபோல்ட். ஆக்சுவலி பில் குவாலிட்டி, வெயிட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. பேக் நல்லா இருக்கு. என்ன பேக்னா இது? இதுல வந்து உனக்கு டெக்ஸ்சர்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கனால உனக்கு வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிஞ்ச் யூஸ் பண்ணி பாரு எப்படி இருக்கு. ஹிஞ்ச் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ஆனால் சாம்சங் மாதிரி பாதியில் நிற்க மாட்டேங்குது. ஒன்று அப்படியே மடங்கி இப்படி போயிடுது, இல்லை உள்ள மடங்கி போயிடுது. தட் இஸ் கரெக்ட். ஏன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்டேட் தான், இப்படி க்ளோஸ் ஸ்டேட்டு இல்லைனா ஓப்பன் ஸ்டேட்டு. அப்புறம் ஹிஞ்சில் வந்து உனக்கு ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் கிரேட்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்ட்ராங். அப்புறம் டெக்னோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 2 லட்சம் ஃபோல்ஸ் வரைக்கும் இது தாங்குமாமா. அரௌண்ட் 4 to 5 years நீ யூஸ் பண்ணாலும் இது ஒரு பிரச்சனை ஆகாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெக்னோ லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபோல்டபிள். ஸோ வீல் ஹேவ் டு டெஸ்ட் அண்ட் சி. சான்ஸ் கொடுத்து தானே பார்க்கணும் நம்ம. கண்டிப்பா. ஒரு நிமிஷம், ஒரு தடவை இது பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே நீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இங்க டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு இந்த கேமரா மாடல் கூட பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு. சர்க்கிள்குள்ள ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு ரிங்க போட்டிருக்காங்க. இட்ஸ் குட் டிசைன் கண்டிப்பா சொல்லலாம். டு யூ லைக் இட்? எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. ஏன்னா பிடிக்கும் போதும் அந்த இடத்த ரொம்ப வாபுலும் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நிறைய தட்ஸ் ரைட், ரொம்ப வாபுல் ஆகாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு பிடிக்கிறதுக்கும் ஃபீல் பண்றதுக்கும் நல்லா வெயிட்டா ஹெஃப்டியா நல்லா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஃபோன், 1.5 லட்ச ரூபா ஃபோன் சொன்னா நம்புவியா இல்ல ஒத்துக்குவியா? அதாவது அந்த நம்புவேன் கண்டிப்பா. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது இல்ல. சோ பிரீமியம் ஃபோன் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா டெக்னோ ஃபேண்டம் வி ஃபோல்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். அவுட்டர் டிஸ்ப்ளே பார்த்தனா ஒரு ஃபோன் மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6.42 இன்ச் டிஸ்ப்ளே, AMOLED டிஸ்ப்ளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். அதுவும் இல்லாம ஒரு LTPO பேனல் வேற. ஃப்ரண்ட்ல LTPO-வா? ஃப்ரண்ட்ல LTPO, உள்ளேயும் LTPO. 7.85 இன்ச் பெரிய டேப்லெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எவ்ரிதிங் மேட்ச் பண்ணிருக்காங்க AMOLED டிஸ்ப்ளேனால, which is very very good. டிஸ்ப்ளே பொறுத்த அளவுக்கு you also get YouTubeல HDR playback பண்ணிக்கலாம். Netflixல அவேலபிள் இல்ல, பட் YouTubeல இருக்கு. அது எப்படி அப்டேட்ல கொடுத்துருவாங்களா? தெரியல, I don't know about that. பட் YouTubeல பண்ணலாம். YouTubeல HDR வந்து 2K playback இருக்கு. ஏன்னா இந்த டிஸ்ப்ளே வந்து உனக்கு 2K டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க உள்ள. எது உள்ளேயா? ஆமா. வெளிய full HD டிஸ்ப்ளே. அப்புறம் 2K டிஸ்ப்ளேல நீ HDR வீடியோ நான் பார்த்தேன்டா, குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. கலர்லாம் எப்படி? பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்பீக்கர் வேற, டுவல் ஸ்பீக்கர்ஸா. சோ
சவுண்ட் குவாலிட்டி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். சரி, டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ப்ராசஸர்? ஏன்னா 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸரா எப்படி அது? ஃப்ளாக்ஷிப் கிரேட்னு கண்டிப்பாக சொல்லலாம். டிமென்சிட்டி 9000 ப்ளஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கடா, சரியா? அதே மாதிரி டிமென்சிட்டி 9000 ஒன்று இருந்தது, டிமென்சிட்டி 9200 நம்ம பார்த்தோம். அதுதான் பெஸ்ட் ப்ராசஸர் MediaTekோடது. அது வந்து Vivo X90 Proல இருந்து. ஓ ரைட். ஆனால் ஓகே, ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஏன்னா நீ பார்த்தனா AnTuTu ஸ்கோர் 1 மில்லியன் மேலே வந்துடும் உனக்கு. 1 மில்லியன் போதா? 1 மில்லியன் மேலே வருது. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி அப்புறம் பப்ஜி நியூ ஸ்டேட்லாம் நீ ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் விளாடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ளே இருக்கிற டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கேம்லாம் ஆடும்போது ரொம்ப வசதியாக வாட்டமாகவும் இருக்கும். ஆனால் கேமில் என்ன பிரச்சனைனா, இதோட ஸ்கொயரிஷ் டிஸ்பிளேனால இட் இஸ் நாட் டூ மச் ஃபன் டு ப்ளே அப்படின்னு சொல்லுவேன் நான். வெளியில் நீ விளாண்டனா பிகாஸ் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வைட் ஸ்க்ரீனாக இருக்குல்ல, அதனால இட்ஸ் ஃபன் டு யூஸ். இடுக்கமான ஸ்க்ரீன் கிடையாது சாம்சங் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கு. பெருசாகவே இருக்கு. ஒரு ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லாமல். நிறைய சாம்சங்கில் ஃபர்ஸ்ட்லாம் ஃபோல்டு வந்தப்போ அந்த அவுட்டர் டிஸ்பிளே யூஸே பண்ண முடியாது. இப்போ இது வந்து யூஸபிளாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சாம்சங்லேயும் இப்போ யூஸபிளாக இருக்குது, பட் ஸ்டில் திஸ் இஸ் பெட்டர்னு சொல்லுவேன். இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், நடுவில் இருக்க க்ரீஸ் கம்மியாக தெரியுதுண்ணே ஆக்சுவலி. எஸ், அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஹிஞ்ச் டிசைன் போட்டிருக்காங்கல்ல, அது ட்ராப் ஹிஞ்ச் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி இவங்களே கண்டுபிடிச்சு. ஏன்னா ஹிஞ்ச் தான் மேட்டரே. ஃபோல்டபிள் ஃபோன் வாங்கினேன்னா ஹிஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹிஞ்சை வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஹிஞ்சாக கொடுத்து அதில் வந்து அந்த ஷேப் அந்த மாதிரி போட்டாங்கன்னா, அந்த யூ ஷேப்பை போட்டாங்கன்னா அப்போ உனக்கு க்ரீஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஃபீல் ஆகுது, இன்விசிபிள்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது கம்பேர்ட் டு சாம்சங். ஃபோல்டபிள் ஃபோன் வாங்குறேன்னா அதோட மெயின் டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளே விஷயத்தில் வந்து நல்ல வேலை பண்ணிருக்கு. கமிங் பேக் டு ஸ்பெக்ஸ் பார்த்தேன்னா உனக்கு வந்து LPDDR5X RAM கொடுத்துறாங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ், UFS 4 இல்லை UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ பார்த்தனா இதில் வந்து உனக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் கூட நல்லா டியூன் பண்ணியிருக்காங்கடா. அப்படியா? என்ன சாஃப்ட்வேர், என்ன OS வருது? iOS 13 அவங்க OS ஃபார் ஃபோல்ட். ஏன்னா ஃபோல்டபிள் டிஸ்பிளே இருக்கனால அந்த மாதிரி ஃபோல்டபிள் ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும். iOS 13 ஃபார் ஃபோல்ட் பேஸ்ட் ஆன் Android 13, சரியா? ஓகே. உள்ள வந்து நீ மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் பண்ணலாம், அப்புறம் ஃப்ளோட்டிங் விண்டோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள். ஸோ அவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்னும் நிறைய வேலை பண்ணுறதுக்கு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் ஆப்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் யூஸ்லெஸ்ஸான ஆப்ஸ். ஒரு டீ ஸ்பாட்னு ஒரு ஆப் இருக்குடா, அந்த ஆப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதில் வந்து டீ எங்கெங்க குடிக்கலாம் அந்த மாதிரி. ஜோக் இல்லையா? No, that's not it. அது வந்து ஒரு ஃபோரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யூசர் பேஸ்ட் கான்டென்ட் இருக்குது. அந்த கான்டென்ட்டில் பார்த்தேன்னா கொஞ்சம் பேட் கான்டென்ட் இருக்குடா. ஸோ தட்ஸ் நாட் ஃபன். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் அவங்க பண்டில் பண்ணக்கூடாது ஒரு ப்ரீமியம் ஃபோனில் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஃபோல்டபிள் ஃபோனுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இன்னொரு டவுட் வருது. பேட்டரி லைஃப் இப்போ நான் டெஸ்ட் பண்ணிங்களா எப்படி? அது தட்ஸ் அ குட் பாயிண்ட். இல்லை, டெக்னோவில் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துட்றாங்க. 45 வாட் சார்ஜிங் இருக்கவே இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, IP ரேட்டிங்கும் இல்லை. அதுவும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான். அதுதானே. பட் ஆனால் நம்ம என்ன தண்ணியில் தூக்கி போட்டு விளையாட போகிறோம் ஃபோல்டை வாங்கிட்டு. பட் அது பண்ணனா வந்து நீ இந்த ஃபோனில் வாங்கவே கூடாது. யூ டோன்ட் டிசர்வ் இட். வாய்ப்பில்லை ராஜா, கரெக்ட். இது பார்த்து நான் இதில் வந்து உனக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால டிமென்சிட்டியோட வந்து டியூனிங், பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நல்லா பண்ணியிருக்கனால உனக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃப்ஸ் இன் ஃபோல்டபிள்னு கூட சொல்லலாம் நீ. ஓகே, இதில் வந்து 5G சிப் தான். ஓகே, 5G சிப் 15 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது உங்களுக்கு. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த டவுட்டுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். எஸ், லேட்டஸ்டான கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் ஜியோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஃபைனலி ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். கேமரா 1 2 5 கேமரா. எங்கண்ணே 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு, 1 திறந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கு. ஸோ இந்த வீடியோ கால் பண்ணுறதுக்குலாம் உள்ள இருக்கிற கேமரா வந்து வசதியாக இருக்கும். கேமரா வசதியாக இருக்கும், கரெக்ட் தான். ஆனால் வசதியாக இருந்தாலும் அந்த ஃப்ளெக்ஸ் மோட் இல்லாதனால நீ எப்படி, ஐ மீன் யூ ஸ்டில் ஹேவ் டு ஹோல்ட் இட் அப்ல. அதனால அந்த விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். இந்த கேஸை கொடுத்துருக்கான காரணம் வித் த ஸ்டாண்ட் இஸ் ஜஸ்ட் தட் டா. இப்போ நீ இதை திறந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கேமரா அகைன் டாக்கிங் அபவுட் தட். கேமராவில் வந்து பின்னாடி உனக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 50 MP டெலிஃபோட்டோ கேமரா, ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உள்ள 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. போதுமா? நல்லா தான் இருக்குது. எப்படி ஃபோட்டோ எப்படி வருதும்? சரி, எடுத்தோம், நிறைய பிக்சர்ஸ் எடுக்கல, சில பிக்சர்ஸ் எடுத்தோம். பட் டெக்னோ வந்து ஜென்ரலி கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து இட்ஸ் நாட் நோன் ஃபார் இட். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்தப்போ இட் வாசன்ட் லுக்கிங் கிரேட்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் என்ன சொல்லலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? எப்படி இருந்தாலும் யாரும் ஃபோல்டபிள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் என்ன சொல்லலாம்னா, இந்த பிரைஸ்ல அவங்க ஒரு ஃபோன் கொடுக்கணும்னா எங்கேயாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும்ல. அப்படின்னா கேமரால பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, G Drive லிங்க்ல எல்லா போட்டோஸையும் அப்லோட் பண்ணிட்டு நீங்களே டெஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. இன்னொன்னு ரொம்ப வெயிட்டா இருக்கு, எவ்வளவு வெயிட்னு மட்டும் பார்த்துலாமா? பார்த்துட்டு சரி கெஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். நீ இது ஒரு 350 கிராம் இருக்குமா? டெஸ்ட் அண்ட் see. நல்லது. இது இந்த மாதிரி அர்ணவ் ரெகுலரா வீடியோல வந்துட்டான்னா எனக்கு வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்.
300 கிராம் கிட்டத்தட்ட நான் சொன்னதை விட ஒரு 50 கிராம் கம்மி. 50 கிராம் இஸ் குவைட் அ லாட் ப்ரோ. 50 கிராம் தான். 50 ஆமா, நமக்கு 50 கிராம் அவ்வளோ தெரியாது கம்பேர்ட் டு அவர் சைஸஸ். பட் ஃபார் அ ஃபோன் 50 கிராம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆமாம், ஆஃப்கோர்ஸ் தெரியும் எனக்கு எவ்வளோ தூக்குறேன்னு நீ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெவியான ஃபோல்டபிள் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஜென்ரலி ஃபோல்டபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக தான் வெயிட் இருக்கும். பட் ஸ்டில் வெயிட் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. பட் எனிவே எவ்ரி திங் அபவுட் த ஃபோல்டபிள் டெக்னோ ஃபோல்டபிள் நம்ம பேசியாச்சு, சரியா? இப்போ ஆஃப்டர் திஸ் வாட் டு யூ திங்க் அபவுட் ஃபோல்டபிள்ஸ்? உனக்கு உன்னோட அபிப்பிராயம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபோல்டபிள்ஸ் பற்றி அவ்வளோ நல்ல ஒரு கருத்தே கிடையாது. ஏன்னா அது ஒழுங்காக இருக்குமா, டியூரபிலிட்டி எப்படி, விலை அதிகம், இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு வந்து ஃபோல்டபிள்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் இது பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன்னா க்ரீஸும் எல்லாமே வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க டெக்னோ. அதே மாதிரி 90,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோல்டபிள், ஒரு ஃப்ளிப்பு வாங்குற காசில் ஒரு ஃபோல்டபிள் கொடுக்குறது, தட் இஸ் கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆக்சுவலி உண்மையாகவே நம்பிக்கை வருது. நான் கேமராக்காக சொல்ல, சத்தியமாக எனக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபோனு. எனக்கு கிடைச்சா ஓகே. இதான் டெக்னோ ஃபேண்டம் வி ஃபோல்டோட அன்பாக்சிங். ஒரே ஒரு பாயிண்ட் என்னது? இப்போ என்னன்னா, நம்ம ஆளுங்க ஃபோல்டபிள் வாங்க பயப்படுறாங்க. ஓகேங்களா, சரி, நான் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, ஃபோல்டபிள் நம்பி வாங்கலாமா? தட்ஸ் a good point. நம்பி கண்டிப்பா வாங்கலாம். ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா, இது வந்து இப்போ ஃபோல்டபிள்ஸ் ஒரு 3 வருஷமா நான் சொல்வேன் இருக்குன்னு, சரியா? 3-4 வருஷமா இருக்கு. சாம்சங்கோட ஃபோல்டபிள்ஸ் பார்த்தாச்சு, ஷாமியோட ஃபோல்டபிள்ஸ் பார்த்தாச்சு, ஹுவாவே ஃபோல்டபிள்ஸ் பார்த்தாச்சு. எல்லாருமே ஃபோல்டபிள்ஸ் அண்ட் குவாலிட்டி வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கு. ஹிஞ்சோட குவாலிட்டி பெட்டர் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்றதுல வந்து இந்த மாதிரி சாம்சங்கோட ஃபோல்டபிள்ஸ் 2-3 பேருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா அந்த ஃபில்ம் வந்து கழண்டு வந்துடுது. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. பட் அதானே பயம், அதுதான் கேட்குறேன். எப்படி ஸ்டில் ஐ மீன் அது வந்து ரஃப் யூஸ் பண்ணனா அந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தோணுது. ரெகுலரா ஒரு மாடரேட் யூசர் மாதிரி யூஸ் பண்ணனா பிரச்சனை வராது. இட்ஸ் அ ஃபோல்டபிள் வந்து நீ நம்பி வாங்கலாம். நிறைய பேர் நம்பி வாங்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஃப்ளைட்ல போனேன்னா இப்போலாம் ஃபோல்டபிள்ஸ் நிறைய பார்க்குறேன்டா, ஃப்ளிப் ஃபோல்டு எல்லாமே. அப்போ வாங்குறாங்க நிறைய பேர் கண்டிப்பா வாங்குறாங்க. ஒரு 80,000 ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சொல்லுங்க கண்டிப்பா, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டக்கன் டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ். நல்லா கத்துட்டு கரெக்டாக தான் சொன்னேன்டா. போதும், இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ.